வணக்கம், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் Worst Gen Otakus. இதில் ஒரு ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பிரசாந்த் ஒன்று சொல்கிறாரு. என்ன பண்ண போகிறோன்னா Cowboy Bebop. You said bell peppers and beef, but there's no beef in here. என்னை கேட்டால் ஸ்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் அனிமே. எங்கள் ரெண்டு பேருக்குமே Cowboy Bebop ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் ஆர் ஆல் டைம் ஃபேவரட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா லைக் இதை பற்றி நாங்கள் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லை, ஃபஸ்ட் டைம் ஆன் கேமரா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக Cowboy Bebop பற்றி எனக்கு பிடிச்ச ஒரு 5 விஷயம் நான் இங்கே எழுதுவேன், அவர் அங்கே எழுதுவார். அண்ட் அவர் என்ன எழுதுவார் எனக்கு தெரியாது, நான் என்ன எழுதுவேன் அவருக்கு தெரியாது. அண்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இட்ஸ் லைக் ஒரு சின்ன ஃபன் திங் மாதிரி. ஸோ யா, மோஸ்ட்லி இந்த 5 things டிஸ்கஸ் பண்ணுறப்பே Cowboy Bebop பற்றி ஓரளவுக்கு எக்ஸ்டென்சிவாக பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் எக்ஸசைஸ். எழுதி வச்ச பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒருத்தர் பாயிண்ட்ஸை ஒன்று ஒன்றா சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேசிக்கலாம். அதை பற்றி ஒய் வி ரிலேட் வித் தோஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஒய் வி ஃபீல் தோஸ் பாயிண்ட்ஸ் ஆர் நெசசரி அப்படின்னு பேசுவோம். ஃபஸ்ட் யார் ஆரம்பிக்கலாம்? தி எக்ஸ்டென்சிவ் OST அண்ட் ரெஃபரன்சஸ் டு மியூசிக் இன் Cowboy Bebop. Cowboy Bebop is an ode to music. As a musician எனக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வேறு எதுவுமே தோண மாட்டேங்குது. ஒரு எபிசோடும் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ரெஃபரன்ஸ் டு மியூசிக், பர்டிகுலர் ஜானர் ஆர் சம்திங். விஸ்கி ப்ளூஸ்னு ஒரு இது வரும், டாய்ஸ் இன் தி ஆட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ரியல் ஃபோக் ப்ளூஸ் அதில் இருக்கிறது, ஹெவி மெட்டல் குயின். Cowboy Bebop has one of the most extensive OSTs there is. எல்லா ஜானரும் இருக்கும். அதுக்கு ஓப்பனிங்காக இருக்கிற டேங்காக இருக்கட்டும், ஸ்பேஸ் லைன் ட்ராக்காக இருக்கட்டும், நடுவில் இருக்கிற அந்த ஹெவி மெட்டல் குயின் வர இடத்துல லைக் ஹெவி மெட்டலாகவே இருக்கும். எல்லா ஜானரும் எக்ஸ்டென்சிவாக இருக்கிறது Cowboy Bebop தான். அண்ட் இட் இஸ் நோட் வர்த்தி தட் அ பேண்ட் கால்ட் Seat Bells was formed just for this to make music for Cowboy Bebop. That's a very brilliant thing to do. And my favorite music in Cowboy Bebop is Call Me by Steve Conte. That's the song for it. It's a beautiful song. see obviously இது லிஸ்ட்டில் இருக்குது. Cowboy Bebop is a love letter to cinema and music. இப்போ என்னோட ட்ராக் பை த வே ஸ்பேஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக், அந்த வர்ற இடமும் செம்ம தாறுமாறாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் லைன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராக்ஸ். அண்ட் ஷிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் பேர் வந்து Bebop. ஸோ Bebop இஸ் அ ஃபார்ம் ஆஃப் மியூசிக் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மியூசிக் ஒரு வெரி ரியல் பார்ட் ஆஃப் இதுவாக இருக்கும், ஜஸ்ட் அண்ட் ஆட் ஆன் டு த சீரிஸ் மாதிரி இல்லாமல். லவ் லெட்டர் டு சினிமா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெஸ்டர்ன் இந்த கவுபாய் படங்கள்லாம் இருக்குல்ல, அதோடைய எலிமெண்ட்ஸும் இங்கே இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷனும் இதில் இருக்கும், டிஸ்டோப்பியன் சயின்ஸ் ஃபிக்ஷனும் இருக்கும், நிறைய ஃபிலிம் ரெஃபரன்ஸஸே இருக்கும், லைக் இந்த சாமுராய் படத்துடைய ரெஃபரன்ஸஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அழகாக காமிச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. ஒரு தனியாக அது மட்டுமே துண்டா ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு இல்லாமல் இவங்க பவுண்டி ஹண்டர்ஸ் இவங்க எல்லாருமே. அதில் வந்து இந்த வெஸ்டர்ன் தீம் ஒன்று வந்துருச்சா, கவுபாய் படத்தில் வர மாதிரி ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்விங் இதில் நிறைய இருக்குமா, இந்த மிட் 90s ஹாங்காங் சினிமா ஷூட் அவுட் இருக்கும்ல, அப்படின்னு பார்த்து ரசிச்சு பண்ணியிருப்பாங்க. ப்ரூஸ்லியோட ஃபைட்டிங் ஸ்டைல் கூட இதில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் ப்ரூஸ்லியோட ஃபிலாசபியும் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைக் வந்து ஃபைட் பண்ணுற ஒரு சீன் இருக்கும், அதுல வந்து எஃபர்ட்லெஸ்ஸா வந்து ப்ரூஸ்லியோட அந்த மாஸ்டரோட விங்சன் ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஆல் தி ஃபிலிம்ஸ் we grew up loving, all the music we love, அது எல்லாமே அழகா அந்த ஷோ ஃபுல்லா இருக்கும். சோ இட் இஸ் absolutely a love letter to cinema and music in general. My second point is characterization. பார்த்த வரைக்கும் it's got one of the most like full circle வர்ற characterization எல்லாருக்குமே இருக்கும். For a reason or for their trauma they begin with something, they all come together and they find reason to stay, they find reason to do the things that they did, and they find the reason to be with each other ன்ற மாதிரி. Especially Jet Black, because Jet Black வந்து in an episode where he has to face his ex-wife where she is with அந்த ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி கல்யாணம் பிரேக் ஆயிருக்கும், இதுவாக இருக்கும், அவ எங்கேயோ போகிறேன் அப்படின்னு போயிடுவா அஃபேரில், அதெல்லாம் இருக்கும். பார்ப்பான், நல்லா இருக்கியா, he'll be very thoughtful about it, and அது ஒரு மெச்சூர் ஹியூமன் பீயிங்க்கு உண்டான ஒரு ஆஸ்பெக்ட் அது. அண்ட் ஜெட் பிளாக் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் இன் Cowboy Bebop அண்ட் ஆல் ஆஃப் anime. இது வந்து ஜெட் பிளாக் மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்கவே முடியாது. த பெல் பெப்பர்ஸ் அண்ட் பீஃப்ல வந்து பீஃப் எங்கடா அப்படின்ற மாதிரி அது வந்து. ஜெட் பிளாக் இஸ் a funny character, mature character also at the same time. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்பைக் என்னதான் அவனை வேணான்னு சொல்லி இது பண்ணிட்டு போனாலும் he'll again go help Spike at points where he needs to go help him. அதெல்லாம் வந்து ரொம்ப, that was a very beautiful thing that we saw in Cowboy Bebop. So my point is a little different, but it touches upon your point also. It is one of the best portrayals of melancholy and depression I've seen on any media. I also have a point on melancholy. மெலங்கலின்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேரக்டரைசேஷன் சொன்னீங்கல்ல, அதில் வந்து மை அப்சர்வேஷன் இஸ் தட் நார்மலாக ஒரு கதையில் வந்து ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல ஆரம்பிப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், வெளியே போவாங்க, அதுக்கப்புறம் they'll meet foes and they'll learn new things and they'll come back to the comfort zone having changed a person. இதுதான் ஹீரோஸ் ஜர்னின்னு வாங்கல. அதுதான்.
ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்தேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி அவங்க ஒரு லைஃப் சர்க்கிளே முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க இந்த கதைக்குள்ளே வரும்போது. ஸ்பைக் would have lived an amazing life, லைக் ஒரு எக்ஸ்ட்ராடனரி லைஃப். மாஃபியாவில் சம்திங் இருப்பான். ஃபே வேலண்டைன் வந்து ஒரு லைஃபே தாண்டி வந்திருப்பா. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு எய்மே இல்லாமல் இருக்கும்போது தே ஆல் பாண்ட் டுகெதர். இதுக்கு மேலே அவங்க தேடுறதுக்கோ ஆசைப்படுறதுக்கோ எதுவும் பெரிய ஒரு மிஷன் மாதிரி எதுவும் இருக்காது. இவங்க எல்லாம் ஆர்க்க முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணுவாங்கன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இந்த கதையில். அண்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று தொலைச்சிருப்பாங்க. அவங்க லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் அவங்களுக்கு. தே ஃபைண்ட் ஈச் அதர் அண்ட் தே ஸ்டிக் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. இது எனக்கு ஒரு பாய்னட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். தேர் ஆல் ஃப்ளாட் கேரக்டர்ஸ் அண்ட் அந்த ஃப்ளாஸை ஹேண்டில் பண்ணிக்கிற விதம் நல்லா இருந்துச்சு. வித்தவுட் ரொமான்டிசைசிங் தீஸ் ஃப்ளாஸ் தே ஷோ ஹவு ஈவன் வித் தீஸ் ஃப்ளாஸ் தே ஹேவ் their own like dreams and passion and they bond together அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் என்ன பழைய மித்தாலஜி எதை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. நீங்கள் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா தே ட்ராவல். இந்த ஒரு ட்ராவல்ன்றது வந்து ஸ்டேபிள் ஆஃப் அட்வென்ச்சர். இதில் வந்து அந்த ஒரு ட்ராவல் இருக்கும். பட் தே won't go to ஒன் பெரிய கோல். எய்ம்லெஸ்ஸாக தான் சுற்றிட்டு இருப்பானுங்க இந்த யூனிவர்ஸில். பெரிய ஒரு இதுன்னு இருக்காது. எல்லாருக்கும் பர்சனல் பிரச்சனைகள் இருக்குமே தவிர ஒன் யூனிஃபைங் பெரிய கிராண்ட் அட்வென்ச்சர்ன்ற மாதிரிலாம் இருக்காது. பட் தே go on an adventure and through the trauma they bond together and they become a family. And as a fan of adventure genre எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. That's my point. மெலன்கலியோட பாயிண்ட் என்கிட்டயும் இருக்குது. அது நான் கடைசியாக எழுதியிருக்கேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு கடைசியாக சொல்கிற மாதிரி. ரைட் நான் தேர்ட் பாயிண்ட்டை நான் சொல்கிறது philosophy at its peak. There's an episode called Toys in the Attic where one small message is given, a very subtle message: never keep things in the fridge for too long. அதாவது அந்த எபிசோடில் என்னடா ஏதோ ஒன்று புகுந்துருச்சு, ஏதோ டீமன் ஏதோ புகுந்துருச்சு, உள்ளே ஏதோ இருக்குது, ஹாண்டிங் ஏதோ இருக்கா, அப்படி இப்படின்னு எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க. பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஏதோ வச்சிருப்பா, கெட்டு போனது அது இருக்கும். அது தூக்கி வெளியே போனதுக்கப்புறம் தான் நவ் லைஃப் இஸ் பீஸ்ஃபுல்ன்ற அந்த ஒரு இது. there is one the best lesson that you can learn is never leave things in the fridge அப்படின்னு சொல்லுவோம். இது on the top பார்க்குறப்போ வெறும் ஃப்ரிட்ஜில் வைக்காதன்ற மாதிரி. It also says that don't let things fester for too long. It will just eat you up and it will just drain away your sanity and everything. அதெல்லாம் அப்பப்போ தூக்கி போடணுமா அப்பப்போ தூக்கி போட்டுடலாம் அப்படின்றது. That's a very beautiful way of saying that. I really liked how Cowboy Bebop delivered at conveying all these messages. என்னோட தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, எனக்கும் philosophy of course. Cowboy Bebop is a deeply philosophical show. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே தெரிஞ்சிடும். பிகாஸ் there is no grand, இது அட்வென்ச்சர் தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே வந்து there is no grand winning or success or லைக் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பீப்புள் ஃபெயில் ஆல் த டைம் இந்த ஷோ. ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லவர்ஸ் 2 பேர் வந்து பானி அண்ட் கிளைட் மாதிரி they try to get away but they don't make it at the end. இது பெரிய ஸ்பாயிலர்லாம் இல்லை. பட் இது மாதிரி இதில் வந்து ஒரு நிஹிலிசம் வந்து ஒரு பார்ட்டாகவே இருக்கும். பட் அன்லைக் டீனேஜ் ஈமோ கிட்ஸ் who you know romanticize nihilism, இதில் வந்து நிஹிலிசம் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு ஆங்கிளில் போயிடுவாங்க. இப்போ ஸ்பைக்கே எடுத்துக்கோங்களேன். அவன் வந்து லைக் அவன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து கிடைக்க மாட்டா ஸ்டார்டிங்கில், லைக் இருக்க மாட்டா. அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய மார்டல் எனிமே ஆயிடுவான். பட் இருந்தாலுமே இதுக்கு மேலே எதுக்குடா வாழணுன்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பான். பட் ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்டைலோட தான் அப்ரோச் பண்ணுவான். ஃப்ரெண்டு மார்டல் எனிமே ஆயிடுவான்றப்ப எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. Does Spike survive after episode 5 or not? I think that's a separate fan theory. But philosophy-னு எடுத்துட்டோம் அப்படின்னா stoicism, nihilism and the acceptance of death-ஏ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தீமாக இருக்கும் இந்த படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரூஸ்லோட ஃபேமஸ் கோட், அதாவது லைக் பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்பைக் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லுவான். அண்ட் அந்த வந்து அவன் ஃபைட்டிங் ஸ்டைல்லேருந்து அவனுடைய அப்ரோச் டு லைஃபே வந்து ஃபுல்லாக அவன் அதை பண்ணுவான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், அளவு என்ன நம்ம தான் இருக்கமே அப்படின்ற மாதிரி ஒரு வாட் எவர் ஹேப்பன்ஸ்ன்றது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோட்ஸ் ஃப்ரம் Cowboy Bebop. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட்லேயே தான் இருப்பான். இது வந்து இட்ஸ் லைக் ஸோ இது வந்து எல்லாருக்குமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஓரளவுக்கு சீப்பின் ஆகும் இவரோட அந்த ஆட்டிடியூட். அண்ட் ஸ்பைக் இஸ் வெரி த சில்லாக இருக்கிறது, கூலாக இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆர்கிடைப் இருக்கும் தெரியுமா. ஹீரோஸ் எல்லாருமே வந்து கூலாக இருப்பாங்க அப்படின்றது. ஸோ அது ஏன் அவங்க கூலாக இருக்காங்க அண்ட் வாட் இஸ் that exactly mean? Cowboy Bebopல ஸ்பைக் மூலியமாக அந்த கேரக்டரை வந்து ஒரு ஸ்டடியே பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து கூலாக இருக்கிறது காரணம் வந்து அவன் அத்தனை ட்ராமாவை தாண்டி வந்திருக்கான். அந்த ட்ராமா வந்து அவன் இன்டர்னலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் ஓரளவுக்கு. அண்ட் அது வந்து ஒரு லைஃபோட ஆட்டிடியூடாகவே மாற்றி வச்சிருப்பான். ஸோ நீங்கள் இது வந்து ஸ்பைக்கோட கேரக்டரோட பற்றி மட்டுமே பேசுகிறேன். இப்போ நீங்கள் ஜெட் பிளாக் உங்கள் ஃபேவரட் கேரக்டர் எடுத்துக்கிட்டா கூட அவனுமே வந்து எம்பாடிஸ் செப்பரேட் ஃபிலாசபி. ஃபே வேலண்டைன் வந்து ஷீ கோஸ் த்ரூ செப்பரேட் ஆர்க். எட்வர்ட் வந்து அது ஒரு ஃபுல் ஆன் அப்சர்டிசம் ஆங்கிளில் போகும். ஸோ இந்த ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் லைன் இஸ் ஒன்
ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராக்ஸில் ஸ்பேஸ் லைன் வர்ற இடத்துல வந்து இந்த philosophy எல்லாம் வந்து லைக் அழகாக காமிச்சிருப்பாங்க ஒரு சின்ன பாயிண்டான சீனில். அந்த ஸ்பேஸ் லைன் சீனில் வந்து இட்ஸ் லைக் ஸ்டாரை பார்த்து பேசுகிற ஒரு சீன் இருக்கும். Cowboy Bebop is a deeply philosophical show if you know how to watch it. It's like அப்பட்டமாக உங்களுக்கு இதை உரிச்சு கொடுக்க மாட்டாங்க ஒரு philosophical லைன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. That is also part of the melancholy in the show that I love. Fourth point எனக்கு என்ன இருக்குன்னா, unrestrained violence and why it was necessary. Shows during the age 95ல Cowboy Bebop. ஸோ அரவுண்ட் தட் டைம் வயலன்ஸை வந்து என்னடா இவ்வளோ வயலண்ட்டாக காமிக்கிறாங்க டிவிலையும் இது வந்துச்சு. Cowboy Bebop ஃபஸ்ட்டு ஏர் ஆனதுக்கப்புறம் இட் ரிசீவ்ட் லைக் ஹெவி கிரிட்டிசிசம் அண்ட் தென் ஹீ வெண்ட் ஆன் டு அதை எப்படி முடிக்கிறது அந்த ஒரு இதில் ஹீ ரியலி லைக் ட்ராயிங் ஸ்பேஸ் ஷிப்ஸ் அண்ட் அந்த ஒரு இது அந்த ஆஸ்பெக்டில் எப்படி ஃபைட் பண்ணுறது. I think he signed a deal with a company to make அந்த இது ஸ்பேஸ்ஷிப்ஸ் இது பண்ணுறதுக்கு டாய்ஸ். He made a deal to make toys basically. டாய்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஷோ எழுதுப்பா அப்படின்னு இருக்காங்க. அந்த டாய்ஸ்க்காக ஷோ எழுதுன்றதுக்காக அந்த ஸ்பேஸ்ஷிப்பு அந்த மாடலுக்காக வச்சு எழுதி கடைசியாக he made it to be something else. அது ரொம்ப லேட் பிக்கப் ஆகி அதுக்கப்புறம் தான் ஹிட் ஆச்சு ஆக்சுவலாக ஷோ. ஃபார்ச்சுனேட்லி Cowboy Bebop did not become a sellout of a show and it became what it was for what it is. The way they showed violence and ஏன் அந்த வகையில் அந்த violence necessary. இந்த 5th எபிசோட்லாம் வரைக்கும் ஓகே சாதாரண ஒரு ஷோ ஏதோ பில்ட் ஆகுதுன்றது மாதிரி இருக்கும். 5th எபிசோட் ஜஸ்ட் டேக்ஸ் எவ்ரிதிங் அவுட் ஆஃப் யூ. வாட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் இன் திஸ் எபிசோட் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருக்கும். இட் ஜஸ்ட் அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு அங்கேயே கொண்டு வந்துடும். 5வது எபிசோட்லேயே கொண்டு வந்துடுவாங்க. 26 எபிசோட்ஸ் மட்டும்தான் இருந்தாலும் that 5th episode just hooks you like that. And they show you why it was necessary to portray that violence also. The way it didn't hold back in showing what was necessary is another reason why Cowboy Bebop is one of my favorites. ஸோ இந்த என் பாயிண்ட் வந்து இட்ஸ் லைக் ஆல்ரெடி நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அதை இந்த விஷயத்தை. பட் ஆனால் Cowboy Bebop ஹேஸ் ஸ்டைல் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா மியூசிக் வந்து இட்ஸ் a வெரி பிக் பார்ட் ஆஃப் த ஷோ அப்படின்றதுனால எல்லாத்துக்கும் ஒரு ரிதம் இருக்கும். ஒரு 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 ஃபைட் சீன் அப்படின்னா அது மியூசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் ஆகும். இவங்க மூவ் பண்ணுற விதம், அந்த அனிமேஷன், க்ளோரியஸ் ஹேண்ட்ரான் 90s அனிமேஷன் இப்போ அந்த மாதிரிலாம் பார்க்க முடியறதில்ல. ஐ நோ இட்ஸ் லைக் சவுண்ட் லைக் ஓல்ட் கை, பட் நிஜமாலே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் எந்த ஃப்ரேம் எடுத்தாலுமே. ஸோ இருங்க நான் ஸ்டைலில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அனிமேஷனையும் தாண்டி அந்த சீரீஸோடைய மியூசிக்காக இருக்கட்டும், லைக் த ஃபைட் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் ஹெவிலி borrowed ஃப்ரம் சினிமாவில் இருக்கிற சம் ஆஃப் த பெஸ்ட் சினிமா ஜான்ராஸ் லைக் வெஸ்டர்ன் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் எவ்ரிதிங். அண்ட் அது வந்து லைக் அழகாக இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் there is this one Cowboy Bebop உடைய படம் ஒன்று இருக்கும். ஃபைனல் எபிசோடுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும். தட்ஸ் லைக் தட் டசன்ட் அது நீங்கள் பார்க்காம கூட நீங்கள் இந்த கதையை முடிச்சிடலாம் பார்த்துட்டு. பட் அது வந்து ஃபேன்ஸ்க்காக ஒரு அடெண்டம் மாதிரி எக்ஸ்ட்ராவாக பண்ணது. அந்த படத்தில் வந்து ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து Shinichiro Watanabe, the creator of Cowboy Bebop, like the English dub so much that அந்த இங்கிலீஷ் டப் ஆக்டர்ஸை வாய்ஸ் ஆக்டர்ஸை வந்து அனிமேட் பண்ணி இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸில் சும்மா நடக்க விட்டுருப்பார். அதெல்லாம் வந்து தேவையே இல்லை, பட் ஆனால் அழகாக இருக்கும். அந்த ஆஸ்க் டிஎன்ஏன்ற சாங் அது நீங்கள் சும்மா வீடியோ போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும், கூலாக இருக்கும். அந்த கூல்னஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த இட் பெர்வேஜ் தி என்டையர் ஷோ. ஒரு எமோஷனலான சீனாக இருந்தால் கூட அது ப்ரெசென்ட் பண்ணுற விதம், அந்த ஸ்லோ மோஷன் சும்மா எல்லா இடத்துலையும் ஸ்லோ மோஷன் போட்டு இது பண்ணாமல், நீங்கள் சொன்ன அந்த 5th எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஒரு குருஷியலான மொமெண்ட்டில் சர்ச்சோடைய அந்த ஸ்டெயின் கிளாஸை உடச்சிட்டு கீழே விழுவாங்க. அது 5th எபிசோட் தானே. அதில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு லைக் டென்ஷன் அப்படி பில்ட் ஆகும். டென்ஷன் பில்ட் ஆகிட்டு அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகும்போது அந்த பேஸ் மாறும், ஸ்லோ மோஷன் ஆகும், அந்த ஒரு ஆப்ரா சாங் மாதிரி ஒன்று வரும். இது எல்லாமே வந்து பார்த்து ரசித்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் Cowboy Bebop, from music to animation to fight choreography to the way the characters are designed, it has amazing style. It flows like smooth தான். ஸ்பைக் சொன்ன மாதிரி தான். It's like be water my friend அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளைட் ஆகி சண்டை போடுவாங்கல்ல. It's like it's one of the most stylish series I've ever seen. 5th reason முன்னாடியே அவர் கோட் பண்ணது தான், the melancholy that exists in life itself. வாழ்க்கையில் inherent sadness இருக்குது, inherent melancholy இருக்குது. அதில் என்ன பியூட்டி இருக்குது, அதிலேருந்து நம்ம எப்படி பார்க்கலாம், அதிலேருந்து how we can, what can we do to the best of our ability to cope with this or to get better அப்படின்றது வந்து அந்த ஷோ பார்க்குறப்பவே ஒரு கேரக்டரோட ரிலேட் பண்ணால் தெரிய வரும். அவர் சொன்ன மாதிரி தான், எவ்ரி ஒன் ஹேஸ் sadness in them, but how you deal with it, how you cope with it, that matters. That was like one important life lesson that you can learn while watching Cowboy Bebop. நீங்கள் ஆல்ரெடி சொன்னதால I don't want to repeat that point too much, but yeah that was one of the defining factors of Cowboy Bebop for me.
அஞ்சாவது ஃபைனல் பாயிண்ட்ன்றது வந்து இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் ஃபைனல் பாயிண்ட்டுன்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் த அதர் பாயிண்ட்ஸ் தான். இட் இஸ் ஸோ மச் மோர் தென் ஜஸ்ட் அன் அனிமே. ஏன்னா நீங்கள் ஒரு கதைன்னா அதுக்குன்னு ஒரு சில ஃபார்முலா இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆளாக இருந்தாலுமே வந்து அந்த ஹீரோஸ் ஜர்னின்னு ஒன்று இருக்கும். அண்ட் ஒரு கேரக்டர் இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் முடியணும், அந்த கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாமே வந்து இந்த ஃபார்முலை கிராப் எல்லாமே வந்து இவங்க உடச்சிட்டு பண்ணது தான் கௌபாய் பீபாப். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஃபைனிங்காக யூஸ் பண்ண ஒரு மியூசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் மியூசிக் ப்ரிடாமினட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாஸுமே வந்து இவர் தான் சொல்லி எனக்கு தெரியும். அட்ஸ் லைக் ஒரு ஃபார்மேட், ஒரு மியூசிக்கோட ஃபார்மேட்லேருந்து அன்கன்வென்ஷனல் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். ஆனால் இட்ஸ் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட், இட்ஸ் நாட் வெரி ரிஜிட். ஜாஸ் மீன்ஸ் இம்ப்ரவைசேஷன்னா அந்த ஒரு பாயிண்டில் திடீர்னு இங்கே போகலாம், அங்கே அந்த நோட்டுக்கு இங்கேருந்து இந்த இதுக்கு போகலாம். ஸோ ஜாஸ் இஸ் கான்சென்ட்ரேட்டிவ் ஆஃப் இம்ப்ரவைசேஷன். இவர் சொன்ன இந்த ஆஸ்பெக்ட் வந்து அந்த ஸ்டோரியிலே இருக்கும். ஜாஸோட டிஎன்ஏவும் இதுவும் ஒன்று தான். லைக் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஃபார்முலாவுக்கு அடியர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்கப்பா, அவங்க 4 பேர் சேர்ந்து இந்த ஒரு பவுண்டி ஹண்டர்ஸ், இவங்க வந்து ஒரு ஷிப்பில் பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இட்ஸ் லைக் இந்த இடத்தெல்லாம் இவங்க போவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு இல்லாமல் கதை எங்கே போகுது நம்மளுக்கே தெரியாது. பட் அதுவும் நல்லாவும் இருக்கும். இதில் என்னன்னா, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ லைக் ஸோ மச் அபவுட் கௌபாய் பீபாப் இஸ் தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஷோஸ் in which I wanted to be inside. ஸோ இந்த ஷோ இது ஒரு டிஸ்டோப்பியன் உலகம், ஃபார் ஃபியூச்சரில் 10 பைசா இருக்காது இவங்களுக்கு காசு. they don't have cool adventures, mostly they'll fail in all the missions they go, but still அந்த ஷிப்பில் இவங்க எல்லோரும் ஒன்றா உட்காரும்போது அந்த ஷிப்பு இவங்களுக்கு வீடு மாதிரி. and they travel to far off planets. உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த க்ரூ தான். இந்த மாதிரி ஒரு லைக் குரூப் ஆஃப் பீப்புள் நிஜமாலே இருந்தால் ஐ வாண்ட் பி லைக் இன் தர் ஷிப் வித் தெம் கோயிங் ஆன் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஈவன் தோ தேர் ஆர் ஃப்ளாட் இண்டிவிஜுவல்ஸ். எனக்கு பர்சனலாக ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ லுக் ஃபார் இன் அ ஸ்டோரி இஸ் ஹவு மச் ஐ வாண்ட் டு பி இன்சைட் த வேர்ல்ட். இந்த வேர்ல்ட் பில்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும் தட் யூ விஷ் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. யூ கோ வாட்ச் இட். இட்ஸ் அன் அமேசிங் ஷோ. மியூசிக்கும் அழகாக இருக்கும், அனிமேஷன் தரமாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும்? அண்ட் நிறைய பேருக்கு இந்த பிட்டர் ஸ்வீட் திங் தான் வந்து ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். இது பாப்புலர் மெயின் ஸ்ட்ரீமாக போகாதது காரணமே வந்து லைக் சில பேர் சொல்லுவாங்க எண்டிங் வந்து அப்ரப்டாக இருக்குது ஆர் பிட்டர் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றது. லைஃப் மாதிரி தான் அதுன்ற மாதிரி இருக்கும். லைக் வி டோன்ட் ஆல்வேஸ் கெட் திஸ் பிக் பே ஆஃப் இன் லைஃப் ஆர் லைக் வி டோன்ட் ஆல் கோ த்ரூ அ கிராண்ட் ஆர்க் வேர் இட் லைக் ஒரு முழுமையாக முடிகிற மாதிரி ஒரு ஆர்க் எல்லாருமே போகிறதில்ல. பட் we still have fulfilling lives இல்லையா? ஸோ இந்த ஸ்டோரியும் வந்து அந்த மாதிரி தான். இட்ஸ் ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு லைக் எழுதின அவரோட பேஷன் தெரியும் வாட்டனாபேயோட இது. ஸோ என்ன தான் இது வந்து ஒரு லைக் ஒரு டாய்ஸை செல் பண்ணுறதுக்காக எழுதினாலுமே அதெல்லாம் யோசிக்காமல் இவர் தான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு. அவர் ஃபிலாசபி, அவர் லைஃப் வியூஸ் எல்லாமே அதில் போர் பண்ணி எழுதியிருப்பார். அண்ட் தட் கனெக்ட்ஸ் வித் அஸ் ஸோ வெல், விச் இஸ் இன்க்ரெடிபிள். திஸ் ஷுடன்ட் பட் it does. Cowboy Bebop is heavily slept on, is very underrated. நம்ம ஊரில் அட்லீஸ்ட். ரீசெண்டாக காமிக்கானும் போயிருந்தோம். அதுலேயும் பார்த்ததில் கௌபாய் பீபாப்பில் லைக் வெரி ஃபியூ ஒன் ஆர் டூ பீப்புள் ஸ்பைக்கு காஸ்ப்ளே போட்டு வந்திருந்தாங்க. இவர் ஜெட் போட வேண்டியது நான் எவ்வளோ சொன்னேன், நீங்கள் எவரும் ரொம்ப ஆசைப்பட்டார் ஜெட் போடணும் அப்படின்ட்டு. மேபி அனதர் டைம் சம் அதர் டைம் ஜெட் பிளாக் போடலாம். மீசை மறைக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கூட பண்ணி பார்க்கலாம். ஓகே, லைக் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க கௌபாய் பீபாப்னா, இதில் இது நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா ப்ளீஸ் டெல் அஸ் யுவர் ஃபேவரட் சீன்ஸ் ஆர் மியூசிக் ஃப்ரம் கௌபாய் பீபாப் கமெண்ட்ஸில். டெல் அஸ் 5 things. எங்களை மாதிரியே உங்களுக்கு என்ன 5 விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ அஸ் Otakus. See you, Space Cowboy.